ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. திரும்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது என்னன்னா என்டிஏ கூட்டணி ஆட்சிதான்றாரு. ஆனால் திரு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, எடப்பாடி அவர்களை நாங்கள் வந்து கண்டிப்பாக சிஎம் ஆக்குவோன்றாரு. இதில் ஒரு முரண்பாடு இருக்குது. கண்ட இடத்துல பேசுறது சில நம்ம இறையாகக்கூடாது, அதில் உண்மை தேடணும். அமித்ஷா அப்படி சொன்னாரானா அமித்ஷா பேச்சை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணணும். முன்ன இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இருக்கிறது எல்லாம் 2K கிட்ஸ். அதுக்கு ஒரு 90ல் நடந்தது கூட தெரியாது அது. ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் நம்ம பிறக்கிறதுக்கு 10 வருஷம் முன்னாடி நடந்தது. இன்றைக்கி அப்படி அப்போ 50 அரசியல், 60 அரசியல், 70 அரசியல் தான் தெரியாது. நீங்கள் அப்புறமா உங்களுடைய ஆள் பலம், படைபலம், பணபலத்தை வச்சு நீங்கள் நம்பர் 1 வக்கீலை வச்சு வாதாடி குற்றம் நிரூபிக்கப்படலைன்னு தான் நீங்கள் விடுதலை ஆகிறீங்க தவிர, குவாஷ் ஆகாமல் தவிர இது குற்றவாளி இல்லைன்னா ஆகாது. கோர்ட்டு என்ன சொல்லுது? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு 3 நாள் முன்னாடி அமித்ஷா வந்திருந்தார் நெல்லைக்கு, பூத் கமிட்டி மாநாட்டுக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறது என்னன்னா என்டிஏ கூட்டணி ஆட்சிதான்றாரு. ஆனால் திரு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, எடப்பாடி அவர்களை நாங்கள் வந்து கண்டிப்பாக சிஎம் ஆக்குவோன்றாரு. இதில் ஒரு முரண்பாடு இருக்குது. இந்தியா அலைன்ஸ் தான் ஆட்சியை பிடிக்கும், இந்தியா அலைன்ஸ் தான் ஆட்சியை பிடிக்கணும், என்ன வித்தியாசம் இருக்குது? இந்தியா கூட்டணி தான் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணும்னு செல்வ பெருந்தகை சொல்கிறாரு. அப்படின்னா காங்கிரஸும் திமுக கூட்டணி ஆட்சியா? இதில் வந்து அமைச்சரவை தான் சார் ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டியதாக இருக்குது. அமைச்சரவைலாம் எங்கேயுமே சொல்ல. ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து தனி பெரும்பான்மையுடன்றதும் நாங்கள் ஆட்சி அமைப்போம். அதிமுக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கண்ட இடத்துல பேசுறது சில நம்ம இறையாகக்கூடாது, அதில் உண்மை தேடணும். அமித்ஷா அப்படி சொன்னாரானா அமித்ஷா பேச்சை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணணும். சொன்னாருன்னு எவனா சொன்னார், கூட்டத்தில் அவனுக்கு பிடிச்சி அடிங்கடான்னு எடப்பாடி சொன்னார், அதுக்கு பிறகு தான் அடித்தாங்கன்னு ஒரு ட்விட்டரில், ஒரு பெரிய சேனலுடைய ட்விட்டரில் போடுறாங்க. நான் கேட்குறேன், ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி இல்லவே இல்லை. இன்னொன்று எடப்பாடி எங்கேயோ இருப்பார், அவனை பிடிச்சி அடிங்கடான்னு அவர் சொன்னாராம். அப்படி சொல்லியிருந்தா எப்படி ஆயிருக்குன்னு தெரியும்ல. அப்போ திட்டமிட்டு அவதூறு பரப்புறது அதே தான். என்டிஏ அலையன்ஸுன்னா உடனே கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்னு அமித்ஷாவே சொன்னார் அப்படின்றது. அமித்ஷா வந்து அதிமுகவில் இருந்து தாங்க ஒருத்தர் முதலமைச்சர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பேரை சொல்லலை, அப்போ செங்கோட்டையன் தான் முதலமைச்சர்னு உருட்டுறது. இவனுங்க அதான் சொன்னல இதழியல், இதுக்கு தான் இப்படியே உருட்டுறது. சுமன் ஸ்ரீராமன் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தில் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுற பயங்கரம் வைரல் ஆகிட்டு இருப்பாருங்க. அதில் சுமன் ஸ்ரீராமன் கூட ஒருத்தர் பயங்கரமாக ஆர்குமெண்ட் பண்ணுவார். நான் ஏதோ ஒரு திமுக கட்சியை சேர்ந்தவர் போல நினச்சிக்கிட்டு நான் பார்த்தா நெறியாளர் கேட்குற கேள்வி எல்லாம் மட்டமான கேள்வி. ஈஸியாக அவர் அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாரு. ஏன்னா இவர்கள் இப்படி தான் தயாராகியிருக்காங்க. இப்படி பண்ணால் தான் அந்த மரியாதை. மடக்கிட்டாருப்பா, என்ன மடக்கிட்டாரு? ஒன்றுமே இருக்காது, வெத்து கோஷங்கள். இவர் அங்கிள்னா விஜயுடைய அம்மாவை ஆன்ட்டின்னு நான் சொல்லலாமான்னு ஒருத்தர் பேசுகிறாரு. இதையும் டிபேட்டில் உட்காந்து சிரிச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தப்பு தானே? அவரை கேட்டால் பயங்கரம். அவர் பயங்கரம். என்ன பயங்கரம்? பொய்யா சொல்கிறது, இல்லாட்டி தப்பான தகவலை சொல்கிறது. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இருக்கிறது எல்லாம் 2K கிட்ஸு. அதுக்கு ஒரு 90ல் நடந்தது கூட தெரியாது அது. ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் நம்ம பிறக்கிறதுக்கு 10 வருஷம் முன்னாடி நடந்ததுன்னு. இன்றைக்கி அப்படி அப்போ 50 அரசியல், 60 அரசியல், 70 அரசியல் தான் தெரியாது. 70ல் எம்ஜிஆர் போய் 80ல் எம்ஜிஆர் போய் கலைஞ்சிட்டு கெஞ்சினார், நான் முதலமைச்சர் தெரியாமல் ஆயிட்டேன், நீங்கள் தான் ஏற்றுக்கணும்னு கெஞ்சினாருன்னு இன்றைக்கி இருக்கிற துரைமுருகன் வளர்றாரு, புருடா விட்றாரு. ஏன் விட்றாரு? யாருக்கும் தெரியாது, எல்லாம் பூசு, ஒன்றுமே தெரியாது அதுங்களுக்கு. அப்போ நம்ம ரீல் ஓட்டலாம் அப்படின்னு. இன்னும் 80ல் இருக்கிறவங்க செத்தா போயிட்டான். அன்றைக்கி எம்ஜிஆர் கூட இருந்து இந்த மேட்டரை கெடுத்து விட்டதே பண்டூர் ராமச்சந்திரன். அவர் இன்றைக்கி உயிரோட தானே இருக்கார். இப்படித்தான் இவர்கள் உருட்டுவது. அதனால் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, அமித்ஷா அவர் என்ன சொன்னால் என்டிஏ கூட்டணிங்கிறாரு. ஆனால் திரு எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அதிமுக தனித்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாரு. நாளைக்கு வந்து எங்கே போய் சார் முடிய போகுது இந்த கூட்டணி? தனித்து பெரும்பான்மை வந்தால் அதிமுக ஆட்சி அமைக்கும். பெரும்பான்மை கிடைக்கல, பிஜேபி கூட சேர்ந்துன்னா கூட்டணி ஆட்சி அமைக்கும். அப்போ அமைச்சரவையில் பாஜக இருக்கும். நம்ம கொடுப்பாங்க. திமுக அதான் நிலமை. தனித்து வந்தால் திமுக ஆட்சி, வரல 80 சீட்டு, மற்றவங்க எல்லாம் சேர்ந்துன்னா கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு. எல்லாம் என்ன பழைய அண்ணாமலையா? எல்லாம் அண்ணாமலை இந்த அண்ணாமலை இல்லை. இது அண்ணாமலை படத்தில் சொல்லுவார், நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறது நான் பழைய அண்ணாமலை இல்லைன்னு. அந்த மாதிரி இப்போ என்ன கூட்டணி கட்சிகள்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு இருப்பாங்களா? கொடு பங்கு,
அப்படி இல்லை ஆட்சி ஒன்றும் நாங்கள் வரல அப்படின்றோம். ஆனால் பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே ஒரு மெஜாரிட்டி கிடச்சிடும்ல சார். கிடைச்சிரும். 2006 தான் கிடைக்கல. கிடைச்சிரும். இந்த தடவை இவர் யார் காலெலாம் வார போகிறாரோ விஜய். ஏன்னா ஒரு பக்கம் காங்கிரஸும் பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு தகவலாம் வருது. காங்கிரஸ்லாம் பேசலை. யார் கூட பேசுனாங்க? தாவேகா கூட. யார் கூட? காங்கிரஸும் தாவேகா யார் கூட? தலைமை யார்? புஷி ஆனந்தா? அங்கே யார் தெரியுமா தலைமை? ஜான் ஆரோக்கியசாமி. காங்கிரஸ் அப்படி பேசவே இல்லை. காங்கிரஸ் என்ன பைத்தியமா? 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்குது. 100 சீட்டு அதை தக்க வச்சுட்டு கூட ஜெயிக்கிற வழியை பார்க்கணும். நல்ல பார்ட்னர் டிஎம்கே கூட்டணி. இதை விட்டுட்டு இவர் கூட போவாங்களா? ஒரு கட்டமைப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. எது கேட்டாலும் பேச தெரில, ஒன்றும் தெரில. ஒரு பெரிய இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு சிங்கம்னு தன்னை புகழ்ந்துட்டு உக்காந்துக்கிறாரு. இது என்ன? இவங்க வரட்டும், பார்த்துக்குவோம். எத்தனை பர்சன்டேஜ் வர்றாங்க, எப்படி வராங்க பார்த்துக்குவோம். அதற்கு பிறகு கட்சி இருக்குதா பார்ப்போம். இருந்துச்சுன்னா நம்ம யோசிப்போம் தான் காங்கிரஸ் முடிவில் இருக்கும். நான் காங்கிரஸ் தலைவர் தான் அதான் யோசிப்பேன். வேணா மிரட்டுறதுக்கு வேணால் பண்ணிக்கலாம். என்ன சார் நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு இப்படி வேணா செய்யலாம். இருந்தாலும் எலெக்ஷன்ஸுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்கும். ஆனால் எலெக்ஷன் முன்னாடி காங்கிரஸ் வந்து தாவேகா இவர் கட்சியை தொடங்கி பயங்கர ஸ்ட்ராங்காகி இவர் ஊராக போய் சுற்றிக்கிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனை பேசி இந்த பிரச்சனை பேசிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கின்னு அதை பண்ணின்னு இதை பண்ணின்னு தலைவலியாக மாறுறாரு வச்சுங்க விஜய். உண்மையிலேயே ஆட்சியை கூட பிடிச்சிடலாம். பயந்துருவாங்க எல்லாருமே. இந்த வேகத்தில் இருக்காரு அப்படின்னு. நீ இந்த சிங்கம் தானே. அது ஏன் சார் இன்னும் சரி இவர் தான் இப்படி பண்ணுறாரு, இவருக்கு கொஞ்சம் பேச வரல அப்படின்னா பொதுச் செயலாளர் புயலன்னு சொல்லிட்டு ஒரு சீமான் மாதிரி அண்ணாமலை மாதிரி டெய்லி பிரச்சனைகள்லாம் பேசி அப்படியே பண்ணுறாரு அப்படின்னா அதாவது கொஞ்சம் எதிரொலிக்கும். தளபதி பாரா பயங்கரமாக பண்ணுறாரு. ஒரு கட்சி மாநாடு நடத்துது. அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் தலைவர் 2 பேர் தான் பிரதானம். தலைவர் இறுதியாக பேச போகிறாரு, பொதுச் செயலாளர் பேசுகிறாரு. எப்படி பேசணும்? டிஎம்கேக்கு ஒரு 10 நிமிஷம், பாஜகவுக்கு ஒரு 10 நிமிஷம், இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு 10 நிமிஷம், அப்புறம் ஏடிஎம்கேக்கு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் போட்டு வச்சு செய்யணுமா வேணாமா? ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் அரசியல் பேசினார்னு ஏதாவது அவங்களால சொல்ல முடியுமா? புஷி ஆனந்த். அப்புறம் இந்த கட்சி யார் நம்புவா? ஆஃப்டர் எலெக்ஷன் தான் பார்ப்போம் அப்படின்னு தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பக்கம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பார்த்துட்டு இந்த மாநாடை பார்த்துட்டு 2 பிரதான திராவிட கட்சிகளும் தூக்கத்தை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சுய திருப்தி அடைஞ்சிக்க வேண்டியதான். என்னென்னா இந்த மாநாட்டில் கூட்டம் வந்தது. இவங்க சொல்கிற மாதிரி 15 லட்சம் 20 லட்சம் 20 வளரிக்கிட்டு இருக்காங்க. 2,40,000 பேர் அவங்க ரிப்போர்ட்டு, போலீஸ் ரிப்போர்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 லட்சம் பேர். 4 லட்சம் அவ்வளோதான். அமைச்சர் திரு சேகர் பாபு வந்து இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் ஒன்று சொல்லியிருந்தார் சார். என்னன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அவர் போட்டிடுற தொகுதியிலே திமுக தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவ்வளோ இறங்கி வேலை பார்க்குறாங்களா? நயினார் நாகேந்திரன் ஜெயிச்சார்ல. ஜெயிச்சார் அது போன எலெக்ஷனில். ஆமாம். அப்போ எப்படி இருந்தது? ஆன்டி இன்கம்பன்சி. இந்த பாஜக ஆட்சி, அதிமுக ஆட்சியே ஒழிஞ்சு போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. சாத்தான்குளம், தூத்துக்குடி, அது இதுன்னு அவ்வளோ பிரச்சனை இருந்தது. ஜெயிச்சாரா இல்லையா? எம்பி தொகுதி பெருசாக வந்தாரா இல்லையா? அப்புறம் அதுலேயும் பணப்பட்டுவாடா அந்த குற்றச்சாட்டம். இவங்களாம் பாவம் அப்படி நேர்மையின் திலகங்கள். ஏமா கொள்கை வழி நின்று எங்களுக்கு ஓட்டு போடுமான்றவங்க. பணம் கொடுக்காத கட்சினா பார்த்தா என்ன கேட்டால் சீமான் கட்சி தான் சொல்லுவேன், கம்யூனிஸ்ட் கட்சிகளை சொல்லுவேன். அவங்களே பார்த்தா 5 கோடியும் 10 கோடியும் 15 கோடியும் வாங்கினாங்க இவங்கள்ட்ட. அதனால் யாரை சொல்லுவீங்க? இது ஒரு முதலாளித்துவ உலகம். பணம் போட்டு பணம் எடுக்கிறது தான் அரசியல். அதுலேயும் தமிழ்நாட்டு அரசியல் மிக கேவலம். தமிழ்நாட்டு அரசியலில் மட்டும்தான் தேர்தலில் இவ்வளவு பணம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபா செலவழிக்கப்படுது. மற்ற ஸ்டேட்லாம் கூட இல்லை. என்ன சார் இப்படி சொல்லி ஒரு தொகுதி அவ்வளோ செலவு பண்ணுறதா தகவல் வருது சார். பீகார்லாம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இந்த அளவுக்கு ஒர்ஸ்ட்டு. ஒரு தொகுதி ஈரோடு கிழக்கு செலவு பண்ண காசை கேரளாவில் யாராவது சொன்னாங்களாம், நாங்கள் எங்கள் மாநில தேர்தலே நடத்தி முடிச்சிடுவோம். இன்னும் அவர்கள் அந்த அளவுக்கு வளரல. இங்கே 10,000 15,000 வரைக்கும் கூட கொடுக்குறாங்க ஓட்டுக்கு. அங்கெல்லாம் இப்போ தான் 200 300 வந்துக்கிறானுங்க போல். அதனால் அந்த பெருமை எப்படி காலை உணவு திட்டம் பரவுதோ அந்த மாதிரி எல்லா இலவச சனினும் பரவுது. அப்போ இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் அந்த இது திருநெல்வேலி, நான் ராமநாதபுரம்லாம் செலவழித்த காசுலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு பேசினா அவ்வளோ காசு. அதனால் அதெல்லாம் நீங்கள் எப்படி இவர் 3 லட்சம் வாங்கினார் ஓபிஎஸ், அவர் மேலே உள்ள இதுலையா புது சின்னத்துக்கு 3 லட்சம் விழுமா? அதனால் இது எல்லாமே வந்து தேர்தல் அரசியல்ன்றது பண அரசியலாக மாறிப்போச்சு. என்னை கேட்டால் தேர்தல் ஆணையம், அந்த தேர்தல் கண்காணிப்பாளர், பார்வையாளர், ஸ்பெஷல் கண்காணிப்பாளர், இந்த இலவு சனையெல்லாம் விட்டுட்டு மொத்தம் எத்தனை தொகுதி? 234 தொகுதி. ஒரு தொகுதிக்கு தேர்தல் ஆணையம் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணுது. நீ வந்து
பிரச்சாரம்லாம் பண்ணிக்கோ, பொது மேடை தேர்தல் ஆணையமாக போட்டு கொடுக்கும், பிரச்சாரம் பண்ணிக்கோ. ஒரு தேர்தல் வேட்பாளருக்கு ஃபிக்ஸடு வந்து எவ்வளோ 40 லட்சமே அதை செலவு பண்ணுன்றது ஒரு அமௌண்ட் இருக்குது சார். 40 லட்சம் தேர்தல் ஆணையத்தில் கட்டிடணும். அந்த மாவட்ட ஆட்சியர் எத்தனை ஐஏஎஸ் இருக்கானா ஃபுல்லாக இறங்கிடுவான். 234 தொகுதிக்கு 234 பேர் பணத்தை கட்டிடு தேர்தல் ஆணையம் செலவு பண்ணும். நீ வந்து பிரச்சாரம் மட்டும் பண்ணால் போதும். அப்படின்னா பாதி காசு செலவு பண்ணணும் மிச்சம். டிரான்ஸ்பரன்சி கிளியராக இருக்கும். கிளியர் ஆகும். ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது எல்லாம் தேர்தலுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஓடி போயிடணும். எவனும் இருக்கக்கூடாது. தேர்தல் ஏஜென்ட்டு மற்றவங்க மட்டும் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணால் பல விஷயங்கள் சரி பண்ணலாம். தேர்தல் பிடிக்கலன்னா எம்பி எம்எல்ஏ திரும்ப வாங்கணும், அந்த சீர்திருத்தம் கொண்டு வரணும்னு மார்க்சிஸ்ட் கட்சியெலாம் அப்போத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் நடைமுறை கொண்டு வந்தால் தான் இதாகும். நீ இந்த பணம் செலவு பண்ணுறதை தேர்தல் ஆணையமே பண்ணட்டுமே, வேறு மாதிரி ஆகும். அதுதான் நிலமை. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் ஒன்றிய உள்துறை அமைச்சர் போன வாரம் பில்லு ஒன்று பண்ணார், டேபிள் பண்ணார். என்னன்னா பிரைம் மினிஸ்ட்ரியோ யார் வேணால் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், அவங்க 30 நாள் சிறையில் இருந்தான்றீங்க. இது வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? இது நியாயமே கிடையாது சார். 30 நாள் சிறையில் யார் இருப்பா? குற்றவாளிகள். அப்புறம் குற்றவாளி தானே இருக்க போகிறான். நிரூபிக்கணும்ல சார், நிரூபிக்கணும்ல சார், அவங்க குற்றம் பண்ணாங்களான்றதை நிரூபிக்கணும்ல. நீங்கள் ஒருத்தரை ஜெயிலில் போடுறீங்க வச்சுக்கிங்க, ஜுடிஷியல் கஸ்டடி தான் 30 நாள். நீங்கள் பெயிலபிள்னா 30 நாள் இல்லை, 2 நாள் கூட இருக்க மாட்டாங்க. நான் பெயிலபிள் அப்படின்னா அவர்களுக்கு 15 நாளுக்குள்ளே 20 நாளுக்குள்ளே வாங்க பார்ப்பாங்க. அதையும் மீறி பெயிலே கிடைக்காது, 30 நாள் இருக்கிற மாதிரினா அது அவ்வளோ பெரிய குற்றம். மணி லாண்ட்ரி இந்த மாதிரி பெரிய குற்றமாக தான் இருக்கும். அப்படி பண்ணுறவங்க வந்து வழக்கை சந்திக்கும் போது அவங்க எதுக்கு பதவியில் இருக்கணும்? சரி, அப்படி உதாரணத்துக்கு எடுத்தால் கூட திரு செந்தில் பாலாஜி அவர் பணம் வாங்கலை, அது 2வது பட்சம் சார். ஆனால் அவர் மேலே இன்னும் நிரூபிக்கப்படல இன்னும் அந்த கேஸு. ஏங்க நிரூபிக்கப்படுறது பல அதெல்லாம் அப்புறங்க. குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர், அவங்க வந்து கொடுத்தவங்க குற்றம் சொல்லி தானே எல்லாம் ஃபைல் பண்ணி தானே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு இடி ரைடில் வந்து அவங்க எடுத்ததெல்லாம் உண்மை தானே? அவருடைய கணக்கு வழக்கு விவரங்கள் அவருடைய அக்கௌண்ட்டில் இருந்தது, இதுக்கெல்லாம் பதில் இல்லைல்ல. நீங்கள் அப்புறமா உங்களுடைய ஆள் பலம், படைபலம், பணபலத்தை வச்சு நீங்கள் நம்பர் 1 வக்கீலை வச்சு வாதாடி குற்றம் நிரூபிக்கப்படலைன்னு தான் நீங்கள் விடுதலை ஆகிறீங்களே தவிர, குவாஷ் ஆகாமல் தவிர இது குற்றவாளி இல்லைன்னா ஆகாது. கோர்ட்டு என்ன சொல்லுது? குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படி தான் சொல்லும். ஆமாம். அப்போ நீங்கள் இப்போ அவர் நீங்கள் சொல்கிறது பாலாஜினாலும் அவரதே நான் உதாரணம் காமிக்கிறேன். அவர் என்ன பண்ணீங்க? கைது பண்ணி மாதக்கணக்கில் இருந்தார். இலாகா இல்லாத அமைச்சர்னு வச்சுருந்தீங்களா? அப்புறம் அது அந்த ஆட்சிக்கே இழுக்காக இருந்தாலும் கவலைப்படாமல் வச்சுருந்தீங்களா? என்ன கணக்கு இது? அதுக்கு தான் இது. நல்லவர்களை ஏங்க வரப்போகுது? நீங்கள் எந்த இதுவும் பண்ணலன்னா உங்கள்கிட்ட எதாவது வேணும்னே இடி ரைட்னா கூட பண்ண முடியாதா? சொத்து குவிப்பு வழக்கு நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்கள் மேலே சொத்து குவிப்பு வர முடியுமா? ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் வரலாம் உள்ள. ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸை உங்கள் மேலே நீங்கள் தப்பு பண்ணால் தானே கொண்டு வர முடியும். நீங்கள் உங்கள் ஆட்சியில் சம்பளத்தை வாங்கிட்டு நீங்கள் கரெக்டாக இருந்துட்டு போகிறீங்க எல்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களை எதாவது பண்ண முடியுமா? பிஜேபி பாருங்கள், காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு என்ன வித்தியாசம்னா இவர்கள் நேரடியாக ஊழல் செய்து சொத்து சேர்ப்பார்கள், மாட்டுவார்கள். பிஜேபி அவர்கள் நேரடியாக சம்மந்தப்பட மாட்டாங்க. கட்சிக்கு வருமானம், கார்ப்பரேட்டுகள் அவர்களை சார்ந்து அப்படி பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட வராது. அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை, க்ளீன் ஹேண்டுன்ற மாதிரி. அவ்வளோதான். தேர்தல் பாண்டு மாதிரி. தேர்தல் பாண்டு வாங்க அந்த மாதிரி தேர்தல் பாண்டு தான் வாங்கினாங்களே. யார் அதிகமாக வாங்கின கட்சி? பிஜேபி தான். அப்போ அடுத்தது காங்கிரஸ், அடுத்தது திரிணாமுல் காங்கிரஸ், அடுத்தது டிஎம்கே. அப்புறம் என்ன? பாதி எங்கே இருக்குது? 3 இங்கே இருக்குது, 1 தான் அங்கே இருக்குது. அதனால் யோக்கியர்கள் கிடையாதுல்ல. நீ ஏன் பயப்படுறேன்ற? இப்போ இந்த தெருவில் வந்து நாங்கள் செக் போஸ்ட் போட்டிருக்கோம், ஹெல்மெட் போடாமல் லைசன்ஸ் இல்லாமல் எல்லாம் வந்தால் நாங்கள் தெரு நின்று செக் பண்ணுவோன்னா நீ எப்படி பண்ணலாம் ஆய்வுன்னு துள்ளுறவன் யாராக இருப்பான்? டிடி கேஸ் முதல்ல பிடிப்பாங்க. அந்த தெருவில் அங்கே ஒயின் ஷாப் இருக்குது, இந்த தெரு முனையில் நின்று நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு முடிவு எடுத்தா யார் முதல்ல கோச்சிக்குவா? நம்ம கோச்சிக்குவோமா? குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறது தான் கோச்சிக்குவோம். இன்னும் அநியாயம் பண்ணுறாங்க அதுன்னு. என்னையா இங்கே தான் வீடு இருக்குது, இங்கேருந்து அங்கே போகலாம் 1 கிலோமீட்டருக்குள்ளே, அங்கேயே வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. ஏன்டா 1 கிலோமீட்டருக்குள்ளேயும் உனக்கு குடிச்சிட்டு நீ இடிக்க மாட்டியா? விபத்து நேராதா? 1 கிலோமீட்டருக்கு மட்டும் ஓட்டலாம் அப்படின்னு எதாவது விதி இருக்கா? அப்போ யார் தான் அவங்க பதறாங்க. பிரதமர் பதவி அவர் ஒரு ஸ்டண்ட் அடிச்சிட்டாரு. பிரதமர் பதவி அதில் சேர்த்துக்கோங்க. எந்த காலத்துலையா பிரதமர் இந்த மாதிரி கைதாகிருக்காங்க? சரி, ஒருவேளை வருங்காலத்தில் நடக்கலாம் சார். எஃப்ஐஆரே ஃபைல் பண்ண முடியாது தெரியுதா? எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியாது, கைது பண்ண முடியாது. கைது பண்ணாலும் உடனடியாக ஜாமீன் கிடைக்கும். இது எல்லாம் மீறி ஒருத்தர் 30 நாள் இருக்காருன்னா அவர் குற்றம் பெருங்குற்றமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பதவி போகுது. உங்களுக்கு என்ன தகுதி இழப்பு பண்ணலையே?
அமைச்சர் பதவி தானே போகுது, எம்பி பதவி எம்எல்ஏ பதவி போகலல்ல. நீ குழப்பிக்கூடாது. சிஎம் தண்டனை கிடைச்சாதான் தகுதி இழப்புக்கு உள்ளாவீங்க. இந்த சட்டம் வந்து நீங்கள் இப்போ அரசு ஊழியர் இருக்கான், கைதாகிறான், 2 நாள் இருந்தானா சஸ்பெண்ட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக் சஸ்பெண்டு அவரானா இல்லையா? அப்போ அரசு ஊழியருக்கு ஒரு விதி, இவங்களுக்கு ஒரு விதியா? நீ அரசாங்க ஊழியர் தானே, நீ ஒரு சிஎம் 30 நாள் அதிகம்ன்ற எனக்கு கேட்டால். ஏன்னா இவங்க 15 நாள்லேயே நம்பர் 1 வக்கீலை கூட்டுவாடா சார், இங்கே யாருமே இல்லை சார், லண்டனில் இருந்தாலும் கூட்டுவாயா, வாதாட வை, என்னை முதல்ல ஜாமீனில் வெளியேட்டு. 30 நாள் இருந்தானா பதவி போயிடும். நடக்குமா நடக்காதா? ஆனால் திமுக காங்கிரஸ் அதை கருப்பு சட்டம்ன்றாங்க. ஆமாம், பயம்ன்றீங்களா? ஆமாம், வேற என்ன? நீங்கள் நாளைக்கு ஆட்சிக்கே வர மாட்டீங்கன்னா அப்போ நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நாளைக்கு நீங்களே வர்றீங்க, எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறாரு, அவர் மாட்டிக்கிறாரு, 30 நாள் ஜெயிலில் இருந்தாருன்னா அவருக்கும் பதவி போயிடும்ல, எல்லாருக்கும் தானே. அப்போ ஏன் பயப்படுறீங்கன்ற? 30 நாள் வைக்கிற அளவுக்கு பெரிய சட்டம் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அன்றைக்கி இதில் என்ன இவங்க சொல்லலாம், அரசியல் ரீதியாக அரசு செய்து அதில் 30 நாள் இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அரசியல் கைதிகள்ன்றது அரசியல் வழக்குகள் புட்டப் பண்ணலாம், எதை வேணால் பண்ணலாம். ஆனால் மோசடி, திருட்டுத்தனம், மற்ற விஷயங்கள் அரெஸ்ட் ஆகி உள்ளே இருந்தால் நீக்கிறது கரெக்டு தான். ஸோ அவங்க ப்ரூவ் ஆகிட்டு அவங்க மேலே எதுவுமே குற்றம் நிரூபிக்கப்படலைன்னா மறுபடியும் அவங்க சிஎம் ஆயிடலாம். ஆமாம். ஸோ இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை சீர்படுத்துறதுக்கான ஒரு பயம் இருக்கும்ல, கொஞ்சமாக பயம் இருக்கும்ல, அவ்வளோதான். இது வேறு எதுவும் பெருசாலாம் எடுத்துக்க தேவையில்ல. 2015 நடக்குது செந்தில் பாலாஜி வழக்கு. என்னென்ன பண்ணுறாங்க அதை வச்சு ஒரு தீசிஸே எழுதலாம். சட்டக்கல்லூரி மாணவர்கள் சட்டத்தை எப்படிலாம் பயன்படுத்தலாம், எப்படிலாம் தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு செந்தில் பாலாஜி வழக்கை மட்டுமே எடுத்து அவ்வளோ படிக்கலாம். புரியுதா? அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது. திடீர்னு 2000 இவங்க கேட்குறாங்க, என்னப்பா சார்ஜ் ஷீட்லாம் ரெடியா சார்? ரெடியாக இருக்குது சார், உடனே வழக்கு நடத்தி 3 மாதம் தண்டனை வாங்கிடுவோம் சார்ன்றாங்க இடி. உடனே இவங்க சொல்கிறாங்க, மிலாட் அங்கே தண்டனை கிடச்சி அங்கே கீழமை நீதிமன்றத்தில் அங்கே ஸ்பெஷல் கோர்ட்டில் மூல வழக்கில் விடுதலை ஆகிட்டாருன்னா ஒரு நிரபராதியை தண்டித்த கொடுமை வந்துடுமான்னு. என்னப்பா கரெக்டாக தான் தெரியுது, நீ என்ன சொல்கிறீங்க? இல்லை நாங்கள் வந்து அதெல்லாம் இல்லை, அங்கே முடிஞ்ச பிறகு இங்கே பார்த்துக்குவோம், நீங்கள் எப்போ முடிப்பீங்க? நாங்கள் முடிச்சிடுவோம். சரி ரைட் பண்ணுங்கள். வந்தோன்னா 2000 பேரை குற்றவாளியை சேர்த்துட்டாங்க. 2000 பேரை விசாரிச்சு முடிக்க 200 வருஷம் ஆகும். அப்போ என்ன ஆகுது? உச்சநீதிமன்றம் காண்டாகுது. நான் உங்களுக்கு என்ன சான்ஸ் அதை பயன்படுத்திக்கிறியா? 2000 பேரும் குற்றவாளியா? ஏன்டா நடுவில் வாங்கி கொடுத்தவங்களாம் குற்றவாளியா? அவன் விக்டிமியா? முதல்ல வகைப்படுத்து, எனக்கு லிஸ்ட்டு கொடு, 2வது எவ்வளோ நாளில் முடிப்பேன்னு எனக்கு கொடு அப்படின்னு இப்போ கேட்குறாங்களா இல்லையா? இவ்வளோ விஷயத்துலேயே இவ்வளோ நடக்குதுன்னா இது என்ன பெரிய சட்டம் அவங்களுக்கு? இது வரட்டுமே, அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் தயாராகிடுவாங்க. 28ஆம் நாள் முகுல் ரோத்திகை வச்சு ஜாமீனில் வெளியே வந்துடுவாங்க. அதனால் இதெல்லாம் அவங்களுக்குலாம் ஒரு மேட்ரு. பணம் படைத்தவனுக்கு மேட்டரே கிடையாது, அவசர வழக்காக விசாரிக்க வைக்கலாம். பணம் இல்லாதவன் மாதக்கணக்கு வருஷக்கணக்கு கூட காத்து கிடக்குறான். இல்லை சார், அதே மாதிரி இன்னைக்கு திரு அன்புமணி அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஆவணம் வெளியிட்டிருக்காரு. விடியல் எங்கே, அதாவது திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் எதெல்லாம் நிறைவேற்றப்படலைன்றத ஒரு ஆவணமாக வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 13% தான் வந்து நிறைவேற்றிருக்காங்க, மீதி எதுவுமே நிறைவேற்றலை. இது வந்து திமுக அரசை விட்டுருங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்குமான ஒரு நீ அரசியல் பண்ணுறியா நான் அரசியல் பண்ணுறியான்ற மாதிரி தானே சார் இது பார்க்க வேண்டியதாகவே இருக்குது. 2 பேரும் அரசியலும் நல்லா இருக்குது, நல்ல விஷயம் தான். 2 பேருமே எப்போவுமே நல்லா அறிக்கை விடுவாங்க. 2 பேர் அரசியல் நல்லாயிருக்கும். அவரும் அறிக்கை விடுறாரு, இவரும் அறிக்கை விடுறாரு. இவர் ஒரு படி மேலே போயிட்டார். இந்த புக்கு அதிமுக பிரச்சாரகர்கள் ஒவ்வொருத்தரும் வாங்கி படித்து தேர்தலில் பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளை மாதிரி ஆளுங்களும் வாங்கி படிக்கலாம், படித்து பேசுறதுக்கும் இதுவாக இருக்கும். நல்லதை யார் சொன்னான்னா, அதுவும் ரொம்ப நுணுக்கமாக சொன்னால் அவர் தான் வான்றாரு. வாடா யார் வேணாலும் வா, நான் விவாதிக்க தயார், இந்த புக்கை வச்சே விவாதிப்போம் வான்றாரு. தைரியம் தான் போங்க, நீங்கள் தான் தைரியசாலிங்களாச்சே, வீரமான ஆளாச்சே, போங்க. இல்லை சார், இது வந்து நான் ஏன் கேட்டேன்னா, திரு அன்புமணி அவர்கள் ஆக்டிவாக இருக்கார் சார். இவர் வந்து பெருசாக ஏன்னா இப்போ கூட நடந்த ஒரு கூட்டம் தான் பாமக கூட்டத்தை தவிர சொல்லணுமா? நான் சொல்கிறேன், அன்புமணி ஆக்டிவாக தான் இருக்கார். அன்புமணிட்ட தான் கட்சி இருக்குது, அன்புமணிட்ட தான் பெரும்பாலான பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க. அன்புமணி கூட்டின பொதுக்குழு கூட்டம் தான் செல்லும். நாளைக்கு கோர்ட்டுக்கு போனாலும் அன்புமணி தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் செல்லும். கட்சி அன்புமணி கையில் தான் இருக்குது. பெரிய ஒரு உணர்ச்சி வசப்பட்டு இருக்கார். அவர் திடீர்னு பொதுக்குழு உறுப்பினர் சேர்த்துக்கிட்டு பொதுக்குழு கூட்டம் நடத்துகிறாரு. அது சட்டப்படி செல்லாது. இது சில அரசியல் மேதைகளுக்கு புரியாது. நம்மளாம் சாதாரண அரசியலை பார்த்துட்டு வர்றதுனால, பல அரசியல் இதில் முன்னாடிலாம் பார்த்ததுனால நம்ம சொல்கிறோம். இந்த தென்னகத்தின் பிரசாந்த் கிஷோராக நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கெல்லாம் தெரியாது. சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். நேற்று வந்து இந்த கிட்னி முறைகேடு சம்மந்தமாக ஒரு கேஸ் எஸ்ஐடி போட்டிருக்காங்க சார். அது எங்கே சார் போய் முடிய போகுது? இது டிஎம்கேக்கு எந்த மாதிரி ஒரு பேக் ஃபயர் ஆகும்? இது எவ்வளோ பெரிய கேவலம். இது மாதக்கணக்கில் போய்கிட்டு இருக்குது. ஒரு எஃப்ஐஆர் கூட போடாமல் இருந்து கோர்ட்டு தலையிட்டு
எஸ்ஐடி போடுற அளவுக்கு தான் ஒவ்வொரு விஷயத்துலையும். நீங்கள் அண்ணா கவர்மெண்ட் ஃபார்ம் நகர் பண்ண சிறுமியிலேருந்து அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியிலேருந்து பல விஷயங்கள் கோர்ட்டு தலையிட்டு தான் அமைச்சர்கள் திடீர்னு விடுவிக்கப்படுறாங்க. கோர்ட்டு தலையிட்டு என்னன்னு கேட்டால் அதில் அது செல்லாது, மறு விசாரணை, அதுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் தடை வாங்குறாங்க. இப்படி ஒவ்வொரு விவகாரத்துலேயும் நீதிமன்றம் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவதூறு வழக்குகள், அதிகாரிகளை கோர்ட்டுக்கு வர வைக்கிறது, கமிஷனர் கண்டிக்கப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களில் தலையிட்டு எஸ்ஐடி போடுறது, இது மாதிரி பல விஷயங்கள் நீதிமன்றம் மூலியமாக தான் தீர்வு கிடைக்குதுன்ற நிலைமை இருக்குது. இதுவும் கிடைக்கலாம். நடப்பு அரசியல் குறித்து நிறைய விஷயம் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் மேலும் பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.